கொச்சின்லேருந்து ஹைதராபாத்க்கே வந்தேன். ஏன்னா ஃபெப்ரவரி மாதம் நான் வந்து எல்எல்பி ஸ்டூடெண்ட். இந்த வயசில் நான் வந்து லா படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய ஃபைனல் இயரில் இருக்கேன். 5 செமஸ்டர்ஸ் முடிஞ்சு போச்சு. 5th செமஸ்டர் எக்ஸாம் ஃபெப்ரவரி மாதம் ஃபுல்லாக நடந்தது. பயங்கர ஹெவி ஸ்ட்ரெஸ்ஸில் கம்ப்ளீட்டாக படித்து நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சு எனக்கு ஜனவரி மாதத்துலேருந்து உடம்பு ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. எனக்கு வந்து லங்ஸில் மெயினாக ஃப்ளூயிடு கலெக்ட் ஆகி லங் இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு. 1.5 மாதமாக இருமல் நெஞ்சு வலியோட தான் நான் வந்து ஒரு 4-5 ஷோ பிப்ரவரி மாதத்துலேருந்து பாடி முடித்தேன். ஜனவரியிலிருந்து எனக்கு இந்த பிரச்சனை நடந்தது. இதோடையே தான் நான் வந்து கடைசியாக இப்போ சிவராத்திரி மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வரைக்கும் நடந்த ஒரு 5-6 ப்ரோக்ராம் பாடினேன். ரொம்ப சிரமப்பட்டு போராடி கஷ்டப்பட்டு தான் நான் பாடிட்டு வந்தேன். அண்ட் இன்னைக்கு வந்து செலிப்ரிட்டிஸ்க்கு மாத்திரம்தான் வந்து இன்சோம்னியா இஷ்யூஸ், தூக்கமின்மை பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நார்மலான எல்லாருக்கும், நிறைய பேருக்கு 10ல் ஒருத்தருக்கு கண்டிப்பாக வந்து நிம்மதியாக தூக்கம் வர்றது கிடையாது. அதுக்கு 1008 ஃபேக்டர்ஸ் இருக்கலாம். உடல்நிலை, நான் முன்னாடி சொன்னது போல் மெனோபாஸ், இது நிறைய விஷயங்கள், இந்த ஏஜில் உட்காந்து படிக்கிறது, ஃபேமிலியை பார்த்துக்கணும், பிள்ளைங்களை பார்த்துக்கணும். என்னதான் மைக்கில் பாட்டு பாடினாலும், மைக்கை பிடிச்சி பாடினாலும், நானும் உங்களை போல் ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான். என் குடும்பத்துக்கு, என் மாமியார் மாமனாருக்கு நான் மருமகள், என் கணவருக்கு நான் மனைவி, என் குழந்தைகளுக்கு நான் தாய், என் தாய் தந்தையருக்கு நான் மகள். எனக்கும் ஒரு சராசரி சிட்டிசனுக்கு உண்டான எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஸ்டேட்டஸும் எனக்கு இருக்குது. இதில் மீடியா ஃபஸ்ட்டு திரிச்சு போட்டது இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எனக்கும் என் கணவருக்கும் பிரச்சனை. எனக்கு ஒரு வாழ்க்கையிலேயே நடந்த ஒரே ஒரு நன்மைன்னு உண்மையாக நான் சொல்லணும்னா அதுக்கு இந்த மாதிரி ஒரு மனுஷன் எனக்கு புருஷனாக கிடச்சது தான். என் கணவர் பிரசாத் பிரபாகர் மாதிரி ஐ விஷ் நாளைக்கு நிறைய பெண்களுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கை எவ்வளோ நல்லாயிருக்கும். 45 வயசில் கணவரோட சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணு வந்துட்டு பிஹெச்டி படிக்கணும், குடும்பத்தையும் பார்த்துக்கணும், பாடுறதுக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கு போகணும், சூப்பர் சிங்கர் ஷூட்டுக்கு போகணும், ப்ளஸ் எல்எல்பி வேறு படிக்கணும். எந்த வீட்டில் இது நடக்கும்? எந்த தனி சப்போர்ட்னால ஒரு பொண்ணுனால இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு பண்ண முடியும்? கண்டிப்பாக யாரோட சப்போர்ட் இருக்குது. எனக்கு பின்னாடி இருக்கிற சப்போர்ட்டும் தைரியமும், எங்கள் அப்பா உயிரோடு இல்லை, என் குருமார்கள் உயிரோடு இல்லை, அத்தனை பேரையும் சேர்த்து வச்சு ஒரே ரூபமாக என் கூட இன்றைக்கி நடமாடுற ஒரு தெய்வமாக வாழ்ந்துட்டு இருக்கிற ஒருத்தர்னா அது என் வீட்டுக்கார் தான். நான் ரொம்ப லக்கி அந்த விஷயத்தில். Extremely he is a good person, extremely he is a family oriented person, I have to tell this, and he is a hard worker. And மூணாவது, குழந்தைங்களோட பிரச்சனை. எனக்கும் என் பொண்ணுக்கும் மேஜரான பிரச்சனைலாம் இல்லை. என் பொண்ணுக்கு 19 வயசு முடிஞ்சிடுச்சு. எந்த வீட்டில் உங்களுக்கு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இல்லை பிள்ளைகளோட பிரச்சனை இல்லை? எல்லா 19 வயசு 20 வயசு டீனேஜ் இருக்கிற எல்லா வீட்லையும் நான் கேட்குறேன், யார் எந்த குழந்தையோட பிரச்சனை இல்லை? சண்டையோ பிரச்சனையோ குடும்பத்தில் இருக்கிற தகராறு, நானும் சாதாரண பொண்ணு தான், எல்லார் வீட்லையும் இருக்கும். ஆனால் அதனால வந்து மாத்திரை சாப்பிட்டதுனால சார் அன்றைக்கி டோசேஜ் ஹெவியாக எடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு கடந்த 2-3 மாதமாக உடம்பும் முடியல, தூங்கவும் முடியல, ரெஸ்ட்